கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த திமுகவின் குழு நாளை அறிவிக்க வாய்ப்பு. மூத்த அமைச்சர்கள், மாநில நிர்வாகிகள் குழுவில் இடம்பெறுவார்கள் என தகவல். திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து 2 அல்லது 3 நாட்களில் பேச்சுவார்த்தை தொடங்கும். ஆட்சியில் பங்கு குறித்து விரைவில் பேசுவோம் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் திட்டவட்டார். தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக வர வேண்டும். உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு. ஓ பன்னீர்செல்வத்தின் பிடியிலிருந்து விலகும் ஆதரவாளர்கள். தேனி, திருச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த 800க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்திருப்பதற்கு தொண்டர்கள்தான் காரணம். தாவேக்கு 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் நிகழ்ச்சி. தலைவராக விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது, டான்ஸ் ஆட மட்டும்தான் தெரியும். விஜயின் டபுள் என்ஜின் விமர்சனத்திற்கு தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் பதிலடி. தமிழ் தம்பி விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷயம் இன்னைக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இன்னைக்கு உட்கார்ந்து 3ஆவது ஆண்டு துவக்க விழாவில் ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டினுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கலாச்சாரம் என்ன என்பது தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டு இருந்த 3ஆவது ஆண்டு துவக்க விழாவில். ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா டான்ஸ் பிப்ரவரி 11ஆம் தேதி புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி வர உள்ளதாக தகவல். அரசின் பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்க இருப்பதாக அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். வேலூரில் பிப்ரவரி 2வது வாரத்தில் நடக்க இருந்த விஜயின் பிரச்சார கூட்டம் தேதி மாற்றம். பிப்ரவரி மாத இறுதிக்குள் கூட்டத்தை நடத்த தாவேகவினர் முடிவு. திருச்சியில் பிப்ரவரி 21ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பில் பிரம்மாண்ட மாநாடு. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற பெயரில் நடத்தப்படும் கூட்டத்தில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிமுகம் செய்கிறார் சீமான். மத்திய அரசின் ரயில்வே திட்டங்களுக்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு தரவில்லை என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குற்றச்சாட்டு. புதிய ரயில் திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்தி தரவில்லை என புகார். தேச பாதுகாப்பு குறித்து பேசுவதால் பிரதமர் மோடிக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கும் சங்கடம். நாடாளுமன்றத்தில் தன்னை பேச அனுமதிக்காததற்கு அதுவே காரணம் என ராகுல் காந்தி விமர்சனம். பாஜகவின் வழிகாட்டுதலின்படி தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது. டெல்லியில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் வாட்டர் ஹீட்டரில் இருந்து மின்சாரம் பாய்ந்து 12 வயது சிறுவன் உயிரிழப்பு. அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் இருந்தும் ஓட்டுநர் இல்லாததால் சிறுவன் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டி சாலை மறியல். சென்னை தாம்பரம் மதுரவாயல் பைபாஸில் பட்டப்பகலில் ஆட்டோ ரேஸ் நடத்திய விவகாரம். ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 5 பேர் கைது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த ஆம்னி வேனில் திடீர் தீ விபத்து. வேனில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறியதால் உயிர் தப்பிய 3 பேர். குஜராத் மாநிலம் சூரத்தில் தவறான திசையில் வந்த நபரால் ஏற்பட்ட விபத்து. சரியான பாதையில் வந்தவர் வாகனத்தில் இருந்து தவறி விழுந்து பேருந்தில் ஏறி இறங்கியதால் பரிதாப பலி. கர்நாடக மாநிலம் பீதர் மாவட்டத்தில் காய்கறிகள் ஏற்றி சென்ற லாரி ஜீப்பை முந்தி செல்ல முயன்றபோது விபத்து. சாலையோரத்தில் லாரி கவிழ்ந்த விபத்தில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் இன்ஸ்டா ரீல்ஸ் எடுப்பதற்காக காங்கிரஸ் ஸ்லாட் மீது ஏறி நடனம்.
ஸ்லாப் திடீரென இடிந்து விழுந்ததில் 22 வயது இளைஞர் பரிதாப பலி. எகிப்து தலைநகர் கெய்ரோவில் திடீரென உள்வாங்கிய பெட்ரோல் நிலையம். 15 மீட்டர் சுற்றளவு கொண்ட இடம் பூமிக்குள் புதைந்த அதிர்ச்சி காட்சி. பாகிஸ்தானின் பலுசிஸ்தானில் 2 பெண்கள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதல். 2 பெண்களின் புகைப்படங்கள் வெளியானதால் பரபரப்பு. ஓவர் உலகக்கோப்பையில் கடைசி நேரத்தில் விலகுவதால் பாகிஸ்தான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஐசிசிக்கு முன்னாள் கேப்டன் சுனில் கவாஸ்கர் வலியுறுத்தல். இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடக்காவிட்டால் சுமார் 4500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும். ஒளிபரப்பு உரிமம், விளம்பரங்கள், டிக்கெட் விற்பனை உள்ளிட்ட வணிகங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம். ஒப்பந்தம் மேற்கொள்ளாவிட்டால் ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்துவோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் மிரட்டல்.